தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு 5,000 கோடி ரூபாய் பயிர் காப்பீடு திட்டத் தொகையை பெற்றுத்தராத ஒன்றிய அரசை கண்டித்து தஞ்சையில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவசாயிகளின் கோரிக்கைகள் என்ன, விவரங்கள்? தஞ்சாவூர் பழைய ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்துடைய மாநில தலைவர் பழனியப்பன் தலைமையில் ஒரு 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் எழுச்சி பேரணி புறப்பட்டாங்க. அவங்க பேரணியில் அதாவது இங்கே தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் கடந்த 2023-24 ஆண்டுக்கு பயிர் காப்பீடு செஞ்சிருக்கோம். அந்த 5,000 கோடி ரூபா ஒன்றிய அரசு எங்களுக்கு பெற்றுத்தல அலட்சியமா இருக்காங்க. இதனால நாங்க கடுமையை பாதிக்கப்படுறோம். அடுத்த விவசாயம் எங்களால செய்ய முடியல. இதனால ஒன்றிய அரசு அப்ப பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த 5,000 கோடி ரூபாய் அந்த பயிர் காப்பீட்டு திட்ட தொகையை பெற்றுத்தரணும் அப்படின்றத வலியுறுத்தி கண்டன முழக்கமிட்டு பேரணியை போனாங்க. இந்த பேரணி தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் சென்றோன்னா அங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதாவது ஒன்றிய அரசிடம் இருக்கிற அந்த பயிர் காப்பீடு திட்டம் தமிழக அரசுகிட்டயே தரணும். அப்போதான் எங்களுக்கு அது முறையா அந்த நிவாரணம், அந்த காப்பீட்டு தொகை கிடைக்கும் அப்படின்னு விவசாயிகள் வலியுறுத்துறாங்க. ராஜசேகரன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.